வணக்கம். நாம தமிழ்நாட்டுல பாக்குற கோவில்கள் எல்லாம் வெறும் சாமி கும்பிடுற இடங்கள் மட்டுமானா? இல்ல, அதுக்கு பின்னால நம்ம முன்னோர்கள் ஒழிச்சு வச்சிருக்க ஒரு பெரிய சயின்ஸே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம அந்த ஆச்சரியமான ரகசியங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ கோவில்னா என்ன அப்படின்னு கேட்டா நம்மள நிறைய பேர் சாமி கும்பிடுற இடம் தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனா உண்மை அது இல்ல. நம்மளோட பழங்கால ஆகம விதிகள் படி பாத்தீங்கன்னா கோவில்களோட உண்மையான நோக்கமே வேற. அது வெறும் கல்லால கட்டின பில்டிங்ஸ் கிடையாது. அப்ப அது என்ன? இந்த ஆகம விதிகள் என்ன சொல்லுதுன்னா, கோவில்கள்ங்கிறது ஒரு எனர்ஜி சென்டர். அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற காஸ்மிக் எனர்ஜிய பூமிக்கு இழுத்து அதை மனுஷங்களோட நல்லதுக்காக, நம்மளோட ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சக்தி மையம். சரி, வாங்க நம்ம முதல் பெரிய ரகசியத்தை பார்க்கலாம். அது என்னன்னா, இந்த கோவில்களை எங்க கட்டினாங்கிறது தான். அதாவது அதோட ஜியோகிராபிக்கல் லொகேஷன். இது ஏதோ எதேச்சியா நடந்த விஷயம் இல்ல. இது ரொம்ப துல்லியமா பிளான் பண்ணி செஞ்ச ஒரு பெரிய புதிர் மாதிரி. இப்ப நாம பஞ்சபூத ஸ்தலங்களை எடுத்துக்கலாம். அதாவது இந்த உலகத்தோட 5 அடிப்படை கூறுகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிவன் கோவில் இருக்கு இல்லையா? இந்த 5 கோவில்களையும் கட்டின இடத்துக்கு பின்னால நம்மால நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னா 79 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை. ஆமாங்க, நீங்க கேக்குறது சரிதான். இந்த 5 கோவில்களும் துல்லியமா ஒரே நேர்கோட்ல 79 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட்ல அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த சேட்டலைட்டும் இல்ல, ஜிபிஎஸ் இல்ல, எதுவுமே இல்லாத ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இதை எப்படி அவங்களால இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா செய்ய முடிஞ்சது? காஞ்சிபுரத்துல நிலம், திருவானைக்காவல்ல நீர், திருவண்ணாமலையில நெருப்பு, ஸ்ரீகாளஹஸ்தியில காற்று, அப்புறம் சிதம்பரத்துல ஆகாயம். இந்த 5 ஸ்தலங்களும் ஒரே லைன்ல இருக்கிறது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் கிடையாது. இது நம்ம முன்னோர்களுக்கு வானியல் பத்தியும் புவியியல் பத்தியும் எவ்வளவு ஆழமான அறிவு இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு அசைக்க முடியாத சாட்சி. ஓகே, இப்ப நாம கோவிலோட இந்த பிரம்மாண்டமான வெளியமைப்பை விட்டுட்டு அதோட இதய பகுதின்னு சொல்லப்படுற கருவறைக்கு போலாம். அங்க என்ன மாதிரியான சயின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த காஸ்மிக் எனர்ஜியை ஈர்க்கறாங்கன்னு சொல்றோம். ஆனா அப்படி ஈர்க்கிற அந்த எனர்ஜிய எப்படி ஒரு பில்டிங் உள்ள புடிச்சு வைக்க முடியும்? அவ்ளோ பெரிய சக்தியை எப்படி சிதறாம பாதுகாக்க முடியும் இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் தான் கருவறைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஒரு கோவிலோட மொத்த சக்தியும் ஒரே ஒரு இடத்துல வந்து சேருதுன்னா அது இந்த கருவறை தான். இங்கதான் இந்த சயின்டிபிக் மேஜிக்கே ஆரம்பிக்குது. இந்த எனர்ஜி ஃபனல் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? 3 ஸ்டெப் தான். முதல்ல மூலவர் சிலைக்கு கீழே வச்சிருக்கிற யந்திரங்கள் இருக்கு இல்லையா? அது ஒரு மேக்னெட் மாதிரி பூமியோட பாசிட்டிவ் எனர்ஜியையும் காஸ்மிக் எனர்ஜியையும் உள்ள இழுக்குது. ரெண்டாவதா அப்படி இழுத்த மொத்த எனர்ஜியையும் ஒரே பாயிண்ட்ல குவிக்குது. கடைசியா அந்த கருவறையோட திக்கான கர்ச்சுவர் இருக்கு பாருங்க, அது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி செயல்பட்டு அந்த எனர்ஜி வெளியே போகாம ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கருவறைங்கிறது ஒரு பெரிய காஸ்மிக் பேட்டரி மாதிரி. பிரபஞ்சத்திலிருந்து வர்ற சக்தியை சார்ஜ் பண்ணி அதை கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம உள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. சரி, எனர்ஜியை ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? இப்ப நாம கோவில்கள்ல செய்யற சடங்குகள்ல யூஸ் பண்ற பொருட்களுக்கு பின்னால இருக்கிற அறிவியலை பத்தி பார்க்கலாம். கருவறையில ஸ்டோர் ஆகி இருக்கிற அந்த எனர்ஜியை நாம எப்படி ஃபீல் பண்றது? இங்கதான் அபிஷேகம் மாதிரியான சடங்குகள் ஒரு முக்கியமான வேலையை செய்து. அதுல யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. இந்த மொத்த சிஸ்டம்லயும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா அது செம்பு தான், அதாவது காப்பர். ஏன்னா செம்பு எலக்ட்ரிசிட்டியையும் எனர்ஜி வைப்ரேஷன்ஸையும் ரொம்ப ஈஸியா கடத்தக்கூடிய ஒரு உலோகம். இதனாலதான் சிலைக்கு கீழே இருக்கிற யந்திரம், பூஜை செய்யற பாத்திரங்கள்னு எல்லாமே செம்புல இருக்கு. இங்கதான் விஷயத்தோட கிளைமேக்ஸே இருக்கு. மூலவரோட எனர்ஜி வைப்ரேஷன்ஸா அந்த செப்பு யந்திரம் வழியா அபிஷேகத்துக்கு பயன்படுத்துற பால், சந்தனம், கற்பூரம் மாதிரியான பொருட்களோட ரியாக்ட் ஆகும் போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. இதோட விளைவா கருவறைக்குள்ள ஆக்சிஜன் லெவல் அதிகமாகுது. இதனாலதான் அங்க நிக்கிற நமக்கு மன அழுத்தம் குறைஞ்சு ஒரு விதமான அமைதியும் புத்துணர்ச்சியும் இயல்பாவே கிடைக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு நல்லாவே புரியுது. நம்ம முன்னோர்களோட அறிவுங்கிறது இது ஆன்மீகம், இது அறிவியல், இது வானியல்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்காத ஒரு முழுமையான ஞானம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த கோவில்கள் வெறும் கல்லும் சுண்ணாம்பும் வச்சு கட்டின ஒரு பில்டிங் கிடையாது. அது மனுஷங்களோட நல்ல ஆரோக்கியத்துக்காக ரொம்ப துல்லியமா அளந்து டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி எழணும். நாம இன்னைக்கு பார்த்தது வெறும் ஒரு சின்ன துளிதான்.
அப்போ காலப்போக்குல நம்ம மறந்து போன இல்லனா நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட நம்ம முன்னோர்களோட அறிவியல் ரகசியங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கும் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?